अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। क़ालू अर्जिह व अख़ाहु व अरसिल फ़िल मदाइनि हाशिरीन यअतूक बिकुल्लि साहिरिन अलीम। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். ஃபிரௌன் மற்றும் ஃபிரௌனோடு இணைந்தவர்கள், அவனுடைய அந்த அரசவை பிரதானிகள், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவத் பிரச்சாரம் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களோடு தம்முடைய அன்பு சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து சென்றார். அல்லாஹ்விடத்தில் வரம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னோடு எமது சகோதரர் ஹாரூனையும் நீ அனுப்பி வைப்பீராக என்று கேட்டதன் பேரில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக்கி அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இருவருமாக சேர்ந்து ஃபிரௌனிடத்தில் சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை அவன் ஏற்க மறுக்கிறான். அற்புதங்களை காண்பிக்கிறார்கள், அந்த அற்புதங்களையும் ஏற்க மறுக்கிறான். அது என்ன அற்புதங்கள்? தங்களுடைய அந்த கைத்தடியை கீழே போட்டபோது அது பெரும் பாம்பாக உருவெடுத்து, பின்பு அந்த கைத்தடியை அவர்கள் கையில் எடுத்தபோது அது மறுபடியும் கைத்தடியாக மாறியது. தங்களுடைய கையை தங்களுடைய அந்த சட்டை பிளவுக்கு உள்ளே விட்டு கையை எடுக்கிற போது அது வெண்மை நிறைந்ததாக, பிரகாசம் மிக்கதாக இருந்தது. இது போன்ற அந்த அற்புதங்களை அல்லாஹுடைய புறத்திலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளைவித்து காண்பித்த போதும் கூட அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். மட்டுமல்ல, இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மிகப்பெரிய சாகிராக இருக்கிறார், சூனியக்காரராக இருக்கிறார், மந்திரவாதியாக இருக்கிறார் என்று பட்டம் கட்டிவிட்டார்கள். அப்படி பட்டம் கட்டிய போது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், நம்முடைய நாட்டிலே நிறைய சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், கண்கட்டு வித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இவரை முறியடிக்க வேண்டும், இவருடைய இந்த வித்தையை முறியடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த மதாயின் எல்லா சிட்டிகளையும் ஆள் அனுப்புங்கள், ஹாஷிரின்களை அனுப்புங்கள். எங்கெல்லாம் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள், மந்திரக்காரர்கள் இருக்கிறார்களோ எல்லோரையும் அழைத்து வரட்டும். எல்லோருக்கும் முன்னாலே இவர் நிற்கட்டும். அவர்கள் இவரை முறியடித்து விடுவார்கள், ஜெயித்து விடுவார்கள். ஜெயித்து விட்டார்கள் என்றால் மூசா நபியினுடைய தாவத் தோற்று போய்விடும், நாம் ஜெயித்து விடலாம் என்று மக்கள் ஆலோசனை கூறினார்கள். நேற்று நாம் வசனத்தை முடிக்கிற போதே அப்படித்தான் முடித்தோம். ஃபிரௌனே மக்களிடத்திலே, அரசாங்க பிரதானிகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறான், என்ன செய்யலாம் என்று கேட்கிற போது தான் ஃபமாதா தஅமுருன், உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கிற போது தான் காலு, அவர்கள் சொன்னார்கள், அர்ஜிஹி வ அகாஹு, ஃபிரௌனை பார்த்து சொல்கிறார்கள், கொஞ்சம் நீங்கள் தாமதியுங்கள், டைம் கொடுங்கள், அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும். வாரிசில் ஃபில் மதாயினி ஹாஷிரின், எல்லா மதீனாக்கள் பக்கம், பட்டணங்கள் பக்கம் நீங்கள் சூனியக்காரர்களை திரட்டக்கூடியவர்களை நீங்கள் அனுப்பிவிங்கள். ஹாஷிரின் என்றால் திரட்டக்கூடியவர்கள். யஅதூக பிக்குல்லி சாஹிரின் அலீம், நம்மிடத்தில் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் வரட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு நாள் குறிக்கப்பட்டது. அவர்கள் மிகப்பெரிய திருவிழா நடத்துவார்கள். அந்த திருவிழாவின் போது பட்டப்பகலிலே, அந்த லுஹா நேரத்திலே திருவிழா நடந்து கொண்டிருக்கிற போது அங்கே நூற்றுக்கணக்கான சாகிரின்கள் ஒன்று கூடுகிறார்கள், மந்திரவாதிகள் ஒன்று கூடுகிறார்கள். ஒரு பக்கமாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். வஜா சஹரத்து ஃபிரௌன், அந்த நாட்டில் உள்ள எல்லா சாகிர்களும் மந்திரவாதிகளும் ஃபிரௌனிடத்தில் வந்து கேட்டார்கள், இன்னலனா ல அஜரா இன் குன்னா நஹுனால் காலிப், நாம் ஜெயித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா, சன்மானம் கிடைக்குமா? அப்போது அவன் சொன்னான், வ இன்னக்கும் லமினல் முகர்ரபின், கூலி என்ன, சன்மானம் என்ன, எனக்கு நீங்கள் நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவீர்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னான். ஒன்று கூடிவிட்டார்கள், எல்லோருமே ஒன்று கூடிவிட்டார்கள். திருவிழா அன்று நாள் குறிக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள், நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு பக்கம் ஃபிரௌனால் நியமிக்கப்பட்ட சாகிரின்கள், மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், சாகிர்கள் என்று சொல்வார்கள் அரபியிலே. மறுபக்கமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய அன்பு சகோதரர்கள் நிற்கிறார்கள்.
இப்போது அந்த சாகிரீன்கள் கேட்கிறார்கள், அந்த சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் கைத்தடிகளை கம்புகளை கொண்டு வந்திருக்கிறோம், கயிறுகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே முதலில் நீங்கள் உங்களுடைய கைத்தடியை போடுகிறீர்களா அல்லது நாங்கள் போடலாமா என்று கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், முதலிலே உங்களுடைய கைத்தடிகளை நீங்கள் போடுங்கள், உங்களுடைய கைகளில் உள்ள கயிறுகளை நீங்கள் போடுங்கள். அல்கு என்று சொன்னார்கள். காலு யா மூசா இம்மா அன் துல்கிய, நீங்கள் போடுகிறீர்களா, இம்மா அன்னக்குன நாகுனூர் முல்கின், நாங்கள் போடலாமா? கால அப்போது மூசா நபி சொன்னார்கள், அல்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்கள். காரணம், தங்கள் பக்கம் உள்ள அந்த அற்புதம் இருக்கிறது அல்லாஹுடைய புறத்தில் உள்ளது என்று நம்பினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே அது ஜெயிக்கும் என்கிற நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே முதலிலே அவர்கள் தங்களுடைய கைத்தடிகளை போடச் சொன்னார்கள். எல்லாம் குர்ஆனில் உள்ள ஒரு விஷயம், அருமை சகோதரர்களே. ஃபலம்மா அல்கவு, அவர்கள் தங்களுடைய கைத்தடிகளை போட்டபோது சஹரு அயுனன்னாஸ், மக்களுடைய கண்களை எல்லாம் அவர்கள் வசீகரித்து விட்டார்கள். யார்? அந்த சூனியக்காரர்கள். வஸ்தர்ஹபூஹும், அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஜாஉ பிசிஹ்ரின், அது மாபெரும் சூனியத்தை மந்திரத்தை கொண்டு வந்து விட்டார்கள். எல்லாம் பாம்பாக மாறிவிட்டது. மயானமே பாம்பாக இருக்கிறது. அந்த எல்லாமே கண்கட்டு வித்தை, ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு சக்தி, பல என்று மின்னுகிறது. பாம்புகள் அப்படியே நெளிகின்றது. மயானமே என்ன செய்தார்கள்? அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர்கள் பயமுறுத்தி விட்டார்கள். வஸ்தரக பூகும் என்று வருகிறது. மக்களெல்லாம் பயந்தார்கள். மட்டுமல்ல, குர்ஆனில் வேறொரு வசனத்தில் மூசா நபியை பார்த்து பயந்து விட்டார்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ், நீ பயப்படாதே என்று அல்லாஹ் சொன்னான். நீர் ஏன் பயப்படுகிறாய்? நீ உம்முடைய கைத்தடியை போடு. இதோ அல்லாஹ் அடுத்து பேசுகிறான். அடுத்து சொல்கிறான், வௌஹைனா இலா மூசா அல்கி அசாக், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை நீங்கள் போடுங்கள். எப்போதும் மூசா நபி ஒரு அசாவோடு இருப்பார்கள். அசாவை போட்ட மாத்திரத்தில் என்ன ஆனது? ஃபைதாய தல்கஃபு மா யஃபிகுன், அந்த சூனியக்காரர்கள் அவர்கள் எதை கற்பித்து காண்பித்தார்களோ, கண்கட்டு வித்தையாக காண்பித்தார்களோ, பாம்பு போன்று நெளிய செய்தார்களோ, அத்தனை பாம்புகளையும் இந்த ஒரு கைத்தடி பெரும் பாம்பாக உருவெடுத்து எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டது. தல்கஃப் என்றால் விழுங்குகிறது என்பது பொருளாகும். மா ஏஃபிக்குன் என்றால் எதை அவர்கள் கற்பனையாக காண்பித்தார்களோ, கண்கட்டு வித்தையாக பாம்புகளாக அவர்கள் காட்சி தர செய்தார்களோ, எல்லா பாம்புகளையும் அது விழுங்குகிறது. இப்போ வக்கால் ஹக்கு பத்தலமா கானு யாமலும், அங்கே ஹக்கு நிலை பெற்று விட்டது, சத்தியம் வென்று விட்டது, அசத்தியம் தோற்றுவிட்டது. இப்போ உலிபு ஹுனாலிக்க, அப்போது அந்த சாகிரன்கள் தோற்கடிக்கப்பட்டு வன்கலபு சாகிரின், சிறுமைப்பட்டவர்களாக கேவலப்பட்டவர்களாக மாறி போய்விட்டார்கள். ஃபிர்அவுனுடைய முகமும் சரி, அவனுடைய அரசாங்க பிரதானிகளுடைய முகங்களும் சரி, அந்த சாகிருடைய முகங்களும் தொங்கி போய்விட்டது. காரணம், அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இது நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள ஒரு அற்புதமாகத்தான் இருக்க முடியும். இல்லாவிட்டால் எப்படி நம்மளுடைய அந்த கைத்தடிகளையும் காணும், பாம்புகளையும் காணும், ஒன்றையுமே காணுமே. அப்போது அவர்கள் யோசிக்க தலைப்பட்டார்கள். அந்த சூனியக்காரர்கள் யோசிக்க தலைப்பட்டு, அன்பான பெருமை சற்று கவனிக்க வேண்டும். ஆரம்பத்தில் மூசா நபிக்கும் யாருக்கும் மத்தியில், அந்த சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன உரையாடல் நடந்திருக்கிறது. ஒரு கால், நீர் வென்று விட்டீர் என்றால், மூசா நபி கேட்டார்கள், நான் வென்று விட்டால் உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? நாங்கள் உங்கள் பக்கம் வந்து விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஈமான் கொண்டு விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போது யார் பக்கம் வெற்றி ஏற்பட்டு விட்டது? யார் ஜெயித்தார்? மூசா நபியும் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ஜெயித்தார்கள். இப்போ உல்கிய சஹரத்து சாஜிதின், எல்லாரும் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். நூற்றுக்கணக்கான அந்த சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாகி, காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை ரட்சிக்கின்ற அல்லாஹ்வை நாங்கள் விசுவாசித்தோம். அந்த இறைவன் ரப்பி மூசா வ ஹாரூன், ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய இறைவன் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் விசுவாசித்தோம் என்று சொல்லிவிட்டார். எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் விளைகிறது. அல்லாஹுடைய பழக்கம், அவருடைய நடைமுறை என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு கலை பிரபல்யமாக இருந்தது. அந்த கலைகளை முறியடிக்கின்ற முறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு சில அற்புதங்களை தந்தான். அந்த அற்புதங்களை பார்த்து பலர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம், அவருடைய காலகட்டத்திலே மருத்துவம் பிரபல்யமாக இருந்தது. நிறைய மருத்துவர்கள், டாக்டர்ஸ் இருந்தார்கள். மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் அவர்கள்
நிவாரணம் தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த டாக்டர்களால், வைத்தியர்களால் பிறவி குருடர்களை சுகப்படுத்த முடியவில்லை, தொழுநோயாளிகளையும் சுகப்படுத்த முடியவில்லை. எவ்வளவுதான் திறமையான டாக்டர்ஸாக இருந்தாலும் கூட இதை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அல்லாஹ் என்ன செய்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கலையை தந்தான், அப்படிப்பட்ட ஒரு திறமையை தந்தான். குர்ஆனிலே வருகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், அந்த வைத்தியர்களுடைய அந்த வைத்தியத்தை முறியடிக்கின்ற முறையில் ஒரு மோஜிசா, ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அவர்கள் இறைவனுடைய உத்தரவு பிரகாரம், அவருடைய நாட்டு பிரகாரம் பிறவி குருடர்களையும் கூட கண் தெரிந்தவர்களாக மாற்றினார்கள். உப்ரிகுல் அக்குமக என்று வருகிறது. யார் கண் தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களை நான் கண் தெரிய செய்வேன் என்று பிறவி குருடர்களையும் கூட பார்வை உடையவர்களாக மாற்றி காண்பித்தார்கள். மட்டுமல்ல, தொழுநோயாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் சுகப்படுத்தி ஆரோக்கியமிக்கவர்களாக மாற்றி காண்பித்தார்கள். இது அன்றைய காலகட்டத்தில் அந்த வைத்தியர்களுடைய அந்த கலையை அதற்கு நிகரான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இலக்கியம் இருக்கிறதே அது மிக பிரமாதமாக இருந்தது. இலக்கியமாக பேசக்கூடியவர்கள், நல்ல அழகான சொல்லாடல் பேசக்கூடியவர்கள், சொற்பொழிவாளர்கள் மிகுந்திருந்தார்கள். அரபிக் கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக. அப்போதான் அவர்களுடைய அந்த அரபிக் கலையை, இலக்கிய கலையை முறியடிக்கிற முறையில் அல்லாஹ் அந்த குர்ஆனை தந்தான். ஒரு மாபெரும் இலக்கிய கருவூலம். திகைத்து போய் விட்டார்கள், மக்கா மக்கள் திகைத்து போய் விட்டார்கள். குர்ஆனுக்கு நிகராக அவர்களால் ஒரு வசனத்தை கூட ஏற்றி காண்பிக்க முடியவில்லை. நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். குர்ஆனை ஆய்ந்தவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு வகையான கலைகள் பிரபல்யமாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இறை தூதர்களுக்கு அந்த கலைகளை ஈடுகட்டுகிற முறையில் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை தந்தான். அதன் அடிப்படைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூனியக்காரர்களை, மந்திரவாதிகளை முறியடிக்கின்ற அந்த தந்திரத்தை கொடுத்து விட்டான். தந்திரம் அல்ல, அது மோஜிசா, அது பேரற்புதம். இந்த அற்புதத்தை கண்டு சூனியக்காரர்களே இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் என்றால் பாருங்கள். அவர்கள் சாகிர அதீம் என்று அல்லாஹ் கூறுகிறான், மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம், இது அல்லாஹ்வுடைய நடைமுறை. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு குர்ஆனில் எடுத்துரைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கடந்த காலத்தில் நிறைய இறை தூதர்கள் வந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த மக்களுக்கு இது தோதுவான முறையில் அவர்கள் மிக இலகுவான முறையில், சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்து அவர் இந்த தீனை வளர்த்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற விஷயங்களை நாமும் கேட்கிற போது ஏக இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த மோஜிசாக்குடைய அருமை பெருமையை நாம் தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய ஈமானை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்கிற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த வரலாறுகளை பதிவு அதற்கு பிறகு என்ன ஆனது, அதற்கு பிறகு என்ன ஆனது? அதாவது இவர்கள் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். வந்தது ஃபிரௌனுக்கு கோபம். எப்படி நீங்கள் சஜிதாவில் விழ போயிட்டு அடுத்து அல்லாஹ் வசனங்களை எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறான். எப்போது அவர்கள் சஜிதாவிலே விழுந்தார்களோ ஃபிரௌன் சொன்னான், ஆமன் தும்பி கபுலான் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னாலே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா என்கிற அந்த வசனம் தொடர்கிறது. அது மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள். அது பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் நாம் நினைவு கூறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் உள்ள அந்த போதனைகள் பிரகாரம் அமல் செய்ய அரும் பெரும் பாக்கியத்தை தந்த புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.